ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்பலன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம செகண்ட் மிட்டத்துக்காக நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல்ஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து இந்த வருஷம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் ஏதாவது தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ, செகண்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆ, தேர்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து ஆ, ஃபோர்த் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ, சொல்லிசை அளபடை. ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆ, காட்சி மறைவு. சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இயங்கு படம் ஆ. செவன்த் தொண்ணூறுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ, நகுலன். எயித் தொண்ணூறுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ, சரியா, மயிலை நாதர். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது எவையேனும் 2க்கு விடையில்லைன்னு சொல்லி பிரிவு 1ல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னா, அதாவது இந்த செகண்ட் மிட்டம்லேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. அதனால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் என்ன முடிஞ்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அஞ்ச தகுந்தன அஞ்ச தகாதன என வள்ளுவம் குறிப்பிடுவது யாது? ஒருமுக எழினி, அதுக்கப்புறம் கந்துருவல் எழினி குறிப்பு வரைக. மெய்ப்பாடுகள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சரியா, இதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து எவேனும் ஒன்றுக்கு விடையிடைகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீ சேய்மை காட்சி துரிப்பு என்றால் என்ன? அதுக்கப்புறம் பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரிட்டும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது புணர்ச்சி விதி தருக. அதுக்கப்புறம் காப்பியம் எத்தனை வகைப்படும்? பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. ஏதேனும் ஒன்றுக்கு பகுபத உறுப்பிலக்கணம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கும் போது அந்த எழுந்து அந்த இந்து விகுதி அந்த இத்து விகுதி வர மாதிரி என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இல்லாட்டி இரு விகுதி வர மாதிரி நினச்சி பார்த்தா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதை பார்த்துங்க. பின்வரும் குரட்பாவில் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் உரைநடையில் நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்து யாது? நகையும் உவகையும் தோன்றுவதற்கான சூழ்நிலைகளை கற்பனை படைக்க. சரியா, அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டினில் ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு திரைக்கதையும் ஒரு காரணம் விளக்குக. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. சரியா, அதுக்கப்புறம் ஒரு 4 மார்க் கொஸ்டின் வந்து தொழில் ஓமை அணியை சான்று தந்து விளக்குக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அணியை சுற்றி விளக்குகளை வந்து குரட்பா வந்து கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பெருங்காப்பியத்திற்குரிய பண்புகள் ஏதேனும் 4 எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தெரியும். அதுக்கப்புறம் பிக் கொஸ்டின்ஸில் திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. அதுக்கப்புறம் படத்தொகுப்பின் மூலம் கதை சொல்வதற்கு உயிரூட்ட முடியும். இக்கூற்றினை நும் பாடப்பகுதி வழி விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊர் பகுதியில் வாழும் கலைஞர் ஒருவரை நேரில் பார்த்த அனுபவத்தை விவரித்து கட்டுரை வரைகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குழல்வழி என தொடங்கும் சிலப்பதிகார பாடலை எழுதுக. புகின் என முடியும் குரலை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.